ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ பயம் கொண்டவர்களாக வாழ்க்கை வாழ்வதும் தேவனுடைய வழியில் நடப்பதும் உண்மையான ஆசீர்வாதத்தின் அடிப்படை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ்வது அவரை பார்த்து அஞ்சுவது மட்டுமல்ல, அவரை மதித்து கனம் செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவருடைய வழிகளில் நடக்கிறேன், தேவனை நம்புகிறேன் என்று சொல்வது மட்டும் போதாது. நமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், குடும்ப வாழ்க்கை, நாம் எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் தேவனுடைய வழியை தேர்ந்தெடுத்து நடக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் பாக்கியவான் என்ற பதத்துக்கு தேவன் தரும் ஆசீர்வாதம் பணமோ அல்லது பொருள் சார்ந்தது மட்டுமல்ல, சமாதானம், தேவனுடைய பாதுகாப்பு, குடும்ப ஆசீர்வாதம், மன நிறைவும் மற்றும் ஆவிக்குரிய நன்மைகள் யாவும் நிரம்ப பெற்றது ஆகும். நம் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இயேசுவை முதலில் தேட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது உங்களது வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி பாதுகாப்பாக வழிநடத்தப்படும். தேவனை மதித்து வாழ், அவருடைய வழியில் நட, அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவி. ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமும் ஆகிய பரலோக தகப்பனே, நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு பிரியமான மக்களாக வாழ்ந்து பிறர் மத்தியில் சாட்சியாய் வாழ கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் பாவத்திலிருந்து காத்து உம்முடைய வழியில் நடத்தி விசுவாசத்திலும் அன்பிலும் வளரச் செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களில் உமது சமாதானமும் அன்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க செய்யும். கணவன் மனைவி உறவை ஆசீர்வதித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் வாழவும், பிள்ளைகள் மத்தியில் சாட்சியாக வாழவும், பிள்ளைகள் ஞானத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் வளரவும், பிள்ளைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரும் சகல தீமைகளிலிருந்து காத்தரளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் உமது கிருபையின்படி சந்தித்தரளவும், குடும்பங்களில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தந்தள்ளி ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்தை ஆசீர்வதித்தளவும் ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தந்து நோய், பயம், கவலை, கடன் மற்றும் தேவையற்ற சோதனைகளிலிருந்து விடுதலை தந்தரலும். ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டையும் ஜெபத்தின் வீடாக மாற்றவும், வேதத்தை வாசித்து தியானிக்கும் இடமாக மாற்றியளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் முழுவதிலும் உள்ள அனைவரையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நோயாளிகளுக்கு சுகத்தையும், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும், கவலையில் இருப்பவர்களுக்கு சமாதானத்தையும், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவியும் தந்தரலும். அப்பா, தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்து நல்ல வழிகாட்டுங்க. கர்த்தாவே, எங்கள் தேசத்தையும் ஆளு பொறுப்பில் உள்ள தலைவர்களையும் உமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ, தேசத்தின் வளர்ச்சிக்கு ஞானமாய் செயல்படவும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் சமாதானம் நிலவவும், அநியாயம் நீங்கவும், சண்டைகள் தீர்ந்து ஐக்கியம் ஏற்படவும், தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி கிடைக்கவும் கிருபை செய்தள்ளும். தகப்பனே, மழை வெள்ளச் சேதங்கள், வெப்பத்தின் தாக்கம், நில அதிர்ச்சி இவைகளினால் உயிர் சேதம், பொருட்சேதம் ஏற்படாதவாறு காத்துக்கொள்ளவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உமது கிருபை தந்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் வளர்ச்சியடையவும், ஊழியங்கள் பெருகவும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்தள்ளி ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் உமது கிருபையால் நிறைத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா, பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஸ்திரீகள் பயங்கள், பலவீனங்கள் நீங்கி சுகப்பிரசவமாக தாயும் சேயும் வேறு பிரிக்கப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் குழந்தைக்காக வேண்டுதல் செய்யும் ஒவ்வொரு மக்களின் கண்ணீரை, கவலைகளை மாற்றி அவர்கள் மனதீரம் மாறச் செய்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். உரிய நன்மைகளை தந்து அருள்வதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.